My dear students, welcome back to Nurses Profile channel. Rank list release பண்ணிட்டாங்க. எல்லாருமே பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். Paramedical degree courses Form D 6 year கானது 3 year கானது GNM of nursing பொறுத்தவரையில science group, vocational and நம்மளோட other group எல்லாத்துக்குமே வந்து rank list release பண்ணிட்டாங்க. நான் PDF ஃபைல நம்மளோட Telegram சேனல்லயும் WhatsApp சேனல்லயும் ஷேர் பண்ணிருக்கேன். இன்னும் பார்க்கல அப்படிங்கறவங்க பாத்துக்கோங்க. சோ rank listல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது உங்களோட general rank என்ன அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நேரத்துல community rank என்ன அப்படிங்கறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. general rank பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. சோ இந்த வருஷம் உள்ள ரேங்க் லிஸ்ட நம்ம மொத்தமா வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து தெளிவா தெரியுது. டோட்டலா அப்ளிகேஷன் போட்டிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 68,000 சம்திங் சொன்னாங்க. பட் இங்க ரேங்க் லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 60,696 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்ல வந்து நேம் கொடுத்திருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது போன வருஷம் 67,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்ல வந்து நேம் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வெறும் 60,696 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்ல வந்து நேம் கொடுத்திருக்காங்க. சோ அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது இங்க வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது, அதாவது ஒரு கவுன்சிலிங்ல பங்கேற்கக்கூடிய ஆடியன்ஸ் இல்லைன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா குறையறாங்க. இது வந்து நல்ல விஷயம் தான். கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறது வந்து இதுல நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே நேரத்துல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2020, 21, 22, 23, 24, 25 சோ இந்த டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் நமக்கு ஷாக்கிங்கா இருக்குது. ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க, எக்கச்சக்கமா உள்ள இருக்கிறாங்க. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. 190 அதாவது 200ல மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 6 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. போன வருஷம் 200ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இருந்துச்சு. இந்த வருஷம் 200 கட் ஆஃப்ல மட்டும் 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 195ல இருந்து 200 வரைக்கும் 11 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓவரால் 200ல இருந்து 190 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 1565 ஸ்டூடெண்ட்ஸ் 2025 இந்த வருஷத்துல இருக்கிறாங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா 858 ஸ்டூடெண்ட் தான் இருந்திருக்காங்க. சோ இந்த 190 கட் ஆஃப் என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி 190 to 180 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் 3027 ஸ்டூடெண்ட் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் 5355 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி 180ல இருந்து 170 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா போன வருஷம் 6513 மாணவர்கள், இந்த வருஷம் 8490 மாணவர்கள். 160வது கட் ஆஃப் 170ல இருந்து 160வது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா வெறும் 9068 மாணவர்கள், இந்த வருஷம் கிட்டத்தட்ட 10,000 பேர், 9930 ஸ்டூடெண்ட்ஸ். சோ நமக்கு எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 160 கட் ஆஃப் வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கூப்பிடுவாங்க. சோ போன வருஷம் இந்த 160 கட் ஆஃப் வரைக்கும் 19,466 மாணவர்கள் இருந்திருக்காங்க. பட் இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 25,340 மாணவர்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ இந்த பேசிஸ்ல நமக்கு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கிராஃப பார்க்கும்போது நல்லாவே புரியும் எந்த மாதிரி நமக்கு வந்து இந்த டாப் கோர்சஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியுது. ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னு. சோ இந்த பேசிஸ்ல பார்க்கும்போது என்னோட அனலைசிஸ் என்ன அப்படின்னா ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, கார்டியாக் டெக்னாலஜி, ஓடிஏடி, பிஏஎஸ்எல்பி இந்த கோர்சஸ் தான் ஹை கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோர்சஸ்க்கு வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற கோர்சஸ்க்கு பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் இங்க வந்து குறைவா இருக்கிறதுனால. ஸோ அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 200 வரைக்கும் உள்ள கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாராமெடிக்கல்ல வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி கண்டிப்பா சீட் எடுப்பாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த 1565 பேரும் நமக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் நடந்துச்சுன்னா எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்ல சீட் கிடைச்சிடுச்சுன்னா போயிருவாங்க, இங்க வரமாட்டாங்க. பிடிஎஸ்ல சீட் கிடைச்சாலும் போயிடுவாங்க. இப்ப ஆயுஷ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ் ஓட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்குது. ஒருவேளை அதுலயும் அவங்களுக்கு சீட் கிடைச்சிச்சுன்னா டாக்டர் படிப்பு அப்படிங்கறனால அங்க போயிடுவாங்க. பிஎன்ஒஎஸ்க்கும் ஒருவேளை அப்ளை பண்ணிருக்கலாம், தனுவாஸ்க்கும் இந்த இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணிருக்கலாம். சோ இன்ஜினியரிங்க்கு கூட இதுல வந்து அப்ளை பண்ணிருக்கலாம். சோ இந்த கோர்சஸ்க்கெல்லாம் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா இதுல உள்ள ஆடியன்ஸும் நமக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனிவே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கவுன்சிலிங் ஷெட்யூல் சூன் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்த வீடியோல நான் கவுன்சிலிங் ஷெட்யூல் குறித்த அப்டேட் கொடுக்குறேன். சோ நீங்க தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. நமக்கு வந்து இன்னும் கண்டினியூவா உள்ள வீடியோஸ்ல எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணா இந்த சீட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கறது பத்தி எல்லாம் டீடைல்டா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். தேங்க்யூ.